நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேங்க சார். அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர் என்ன? என் பேர் முனியம்மா. அவங்க என் பேர் ரவி சார். ரவி. தம்பி பேரு இன்பராஜுங்க சார். இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒருத்தன் கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணியிருந்தேன். நீங்க இது மாதிரி கேட்டதா சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்களை பார்க்கலாம் நான் ஸ்பெசிஃபிக்கா வந்ததே அதுக்கு தான். என்ன பிரச்சனை இப்ப வந்து தம்பிக்கு தாங்க சார் கொஞ்சம் கண்ணு சரி பண்ணாங்க சார். தம்பிக்கு என்ன ஆச்சு? கண்ணு கொஞ்சம் பார்வை கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். அதனால தம்பிக்கு மட்டும் கண்ணு சரி பண்ணினா போதுங்க சார். பேருமே பார்வை, 2 பேருக்குமே பார்வை கிடையாது. பையனுக்கான பார்வை இருக்கு, கொஞ்சமா இருக்கு, கம்மியா இருக்குங்க சார். வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாருக்கா? வீட்டுக்காரர் வந்து பாட்டு பாடுறாரு. தம்பிக்கு மட்டும் பார்வை இருந்தா போதுங்க சார். அதுக்குதான் டாக்டர் கிட்ட பார்க்கணும். ஏன் நீங்க இது வரைக்கும் இந்த டாக்டருக்கு போலையா? போனா சார். அந்த டாக்டர் வந்து கண்ணாடி போட சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் பண்ணல? வேற எதுவும் பண்ணல. அதுக்கு வந்து ஒரு டைம் 3000-4000 ஆகுது சார் ஹாஸ்பிட்டலுக்கு. அது வந்து சரி, அதனால கொஞ்சம் அப்படி பாட்டு கடன் வாங்கி இந்த ஸ்கேன் பண்ணி பார்த்து இது பண்றதுக்கு 3000-4000 ஆகுனால நீங்க பார்க்க முட்டீங்க. நீங்க பாட்டு பாடிட்டு வர்றது வீட்டு சாப்பாடுக்கே சரியா? ஆமா. சங்கரா நேர்த்தி ஆலயத்துக்கு கூட சென்னை கூட்டி போக சொன்னாங்க. பணம் இல்லாம தான் கூட்டி போல. பணம் இல்லாம எங்கேயும் கூட்டு போகலாம். ஆமா, சங்கரா 2 பேரும் பிரெயின்டுங்க சார். ஆனா நம்ம குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதை வச்சு அப்படியே பார்ட் பண்ணி வச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கணும். தம்பிக்கு சரியா ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல. ஒரே பையனா உங்களுக்கு? ஒரே பையன் தான். இதே ஒரே ஒரு குழந்தைதான். இவனுக்கு கண்ணு சரியாயிடுச்சுன்னா போதும் எங்களுக்கு. கடைசியா கூட்டு வச்சு போய் செக் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? செக் பண்ணி ஒரு 7 மாசம் ஆயிடுச்சு. 7 மாசத்துல ஆயிடுச்சு. ஆமா. அதுக்கப்புறம் பணம் கிடைக்கலன்னு போல. ஆமா, பணம் கிடைக்காம தான் போல. அதனால பால் செலவு இருக்கு, ரொம்ப கஷ்டம். நீங்க சம்பாரிச்சு சொல்றது பாட்டு பாடி சார். அப்புறம் மாசமா தண்ணி பில்லு 150 கட்டணும் வீட்டுல. ஒண்ணும் செய்ய முடியல சார். பேர் என்ன? பேசுவானா? அம்மா அப்பா ஒண்ணு பேச்சு வருது, அக்காலாம் சொல்லுவான். பேச்சும் இதாத்தான் இருக்கு. வந்து இப்போ உங்களுக்கு என்னென்ன உதவி பண்ணணும் சார்? நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க கொஞ்சம் பணத்தையும் கொஞ்சம் செஞ்சு நல்லா இருக்கு சார். ஏன்னா பார்வை 2 பேருக்கு வந்து பார்வை இல்லைங்க சார். அது வந்து குழந்தைக்குமே கொஞ்சம் பார்வை இல்லைங்கன்னா ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க சார். 2 பேர் பார்வை இல்லை, குழந்தைக்கு பார்வை இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நீங்க வெளிநாடு பண்ண கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறாங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க. சரியா? அன்னைக்கு வந்து ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க பார்க்காம இருந்தது தப்பு. ஏன்னா கொஞ்சம் பார்வை இருக்குன்னா எதனால அந்த பார்வை இருக்கு, எதனால இப்ப பார்வை கம்மியா இருக்குங்கிறத நம்ம போய் கூட்டிட்டு போய் பார்த்தாதான் தெரியும். நான் அதுக்கு எல்லாமே நான் உதவி பண்றேன். கண்டிப்பா நான் இருக்கேன், தைரியமா இருக்கு. சரியா? பிள்ளைக்கு இப்படி இருக்குன்னா எந்த தாய்க்கும் வேதனையா தான் இருக்கும். சரியா? அழக்கூடாது. இங்க பாருங்க, தைரியமா இருக்கணும். நான் இருக்கேன்னா தைரியமா இருக்கேன். கண்டாங்க இங்க பாருங்க, சொல்லுங்க. நீங்க அழாங்க, கண்ணை துறைங்கண்ணா, அழாதீங்கண்ணா. இங்க பாருங்க, நான் இருக்கேன்ல, இங்க பாருங்க, சரி பண்ணிடலாம். ஒரு பேரண்ட்ஸா வந்து ஒரு பிள்ளைக்கு இப்படி இருக்குன்னா, கொஞ்சம் பேச்சு இப்படி இருக்கு, பார்வை எப்படி இருக்குன்னா, அது வருத்தம் இருக்கும், வேதனை இருக்கும். கண்டிப்பா அந்த வேதனையிலிருந்து வெளியில வர முடியாதான். நான் உதவி பண்றேன். அழாதீங்க, இங்க பாருங்க, அழக்கூடாது. சரியா? தைரியமா இருங்க, நான் செய்யறேன். சரியா? டாக்டர் கேட்டு என்ன பண்ண முடியுமோ அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பணங்கிறது இன்னைக்கு வருங்க, நாளைக்கு போங்க. அதனால பணத்தெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். சரியா? இங்க பாருங்க, இங்க நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. உங்களை மாதிரி மனிதர்களுக்கு உதவி பண்றதுல உண்மையுமே நான் பெருமையா நினைக்கிறேன். நன்றிங்க சார். நன்றியெல்லாம் நீங்க சொல்ல வேணாம். சரி பண்ணி அவன் நல்ல பார்வை தெரியும். நம்ம 2 பேர் முகத்துல இருந்து சந்தோஷத்தை பார்க்கணும். இந்த கண்ணீர்ல, இந்த முகத்துல வர கண்ணீரை வந்து நான் வந்து சந்தோஷ கண்ணீரா பார்க்கணும். அதான் எனக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். சரியா? நீங்க சாப்பிடாம சாப்பாடுலாம் கஷ்டப்படாங்க, நான் பணம் தரேன், வச்சுக்கோங்க. பரவாயில்லைங்க சார். குழந்தைக்கு மட்டும் நல்லா பார்வை இருந்தா போதும், அதுவே ரொம்ப கவலைப்படாங்க. கண்டிப்பா நம்ம செய்யலாம். சரியா? நான் இருக்கேன், தைரியமா இருங்க. நல்லபடியா அவனுக்கு பார்வை வரைக்கும் உள்ள பேச்சும் அதே மாதிரி என்னங்கிறத நம்ம கேட்டுட்டு அது கூட வந்துடும் வச்சுக்கோ. பார்வை ரொம்ப முக்கியம். நீங்க தான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சரியா? அதனால நீங்க சிரிக்கணும். சரி, தைரியமா இருங்க. உங்க பையனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நினைச்சு அதே சந்தோஷத்துல இருக்கும். நான் எல்லாமே அவனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் சொல்றேன், நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துருங்க. சரியா? இதுல பணம் இருக்கு. சரியா? இது உங்க இப்ப அத்தியாவசிய செலவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வர அந்த ஸ்கேன்ல இருந்து என்னென்ன சொல்றாங்க எல்லாமே நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க போய் பார்த்ததா? ஆமா, இது வந்து ஸ்கேன் எடுத்தது 6 மாசத்துல. இப்ப நீங்க போன நேரத்துக்கு அவனை கீழே விட்டு பார்த்தேன். கீழே விட்டு நடக்கிறானான்னு பார்த்தேன். அவனுக்கு கீழே அந்த படி இதெல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்வை இல்லாத மாதிரிதான் இருக்கு. அதான் நம்ம எதுக்கும் ஒரு தடவை எல்லாமே கிளியரா டாக்டர்கிட்ட பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்குவோம். சரி, அப்பாயின்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்கிட்டு நான் சொல்றேன், நீங்க குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வாங்க. சரிங்க.
பரவாயில்ல. தம்பிக்கு ஸ்நாக்ஸ் இருக்கு, அவனுக்கு வேணுங்கிற கொடுங்க. பண்ணு சாப்பிடுவானா? சாப்பிடுவாங்க எல்லாம். பாத்துக்கோங்க, கவலைப்படாங்க. போயிட்டு வரேன்க்கா, சரியா? சரி.